ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த முருங்கைக்கீரையில் இப்படியெல்லாம் ஒரு பூச்சி இருக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட்டு முறையாக பார்த்துருக்கேன். முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே நல்லது. சரி, பறித்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீரையில் குட்டி குட்டி கம்பளி பூச்சிங்க, அவ்வளோ பூச்சி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி இல்லாமல் இருக்கும். பெருசாக பார்த்துருக்கேன், இவ்வளோ குட்டி கொண்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த தழையெல்லாம் நல்லா சூப்பராக செழிப்பாக இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ பூச்சி நிறைய முட்டை போட்டு பொரிச்சு வச்சுருக்கு போல். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கீரையெல்லாம் பறித்து வச்சு, நல்ல கீரையை மட்டும் பறித்து வச்சுக்கிட்டு அந்த பூச்சி உள்ள கீரையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ எப்பயுமே நீங்கள் சமைக்கிறீங்கன்னா பார்த்து கீரையை பறித்து அப்புறமா சமைங்க. ஏன்னா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே குட்டி குட்டியாக இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை விட கொஞ்சம் பெருசு இவங்க. ஸோ அதனால் பார்த்து கீரையை மட்டும், முருங்கைக்கீரை நல்லது உடம்புக்கு, அதே சமயத்தில் பார்த்து கவனமாக பறித்து சமைச்சு சாப்பிடுங்க. பொரியலாவோ இல்லை கூட்டோ இல்லை கடையிலோ துவையலோ ஏதோ ஒன்று பொடியாவோ எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க. கீரை அவ்வளோ நல்லது. அதே சமயத்தில் கவனமாகவும் சமைச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.